வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஹஸ்பண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 அக்டோபர் 2024 நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் ஷிஃப்ட் 1 கொஷின் தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா இடியம் என்ன அப்படின்னா ஹி கிராஷ்டு ஹிஸ் டீத் ஸ்னாஷ்டு ஹிஸ் டீத் அட் ஹிஸ் சன்ஸ் ஆக்ஷன். அவங்க பையன் செய்கிற ஆக்ஷன் வந்து பையன் செய்கிற செயல் வந்து இவரை வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்குது, இவரோட பல்களை வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாக்கடையை ஊற்றுறனால கோவத்தில் பல்ல கடிக்கிறாரு பார்த்தீங்களா, இதுதான் இதோடைய மீனிங். அந்த மூவி கிளிப்பில் கோவத்தில் வந்து பல்ல கடிப்பார். அதுதான் என்ன அப்படின்னா கோவத்தில் வந்து பல்ல கடிக்கிறார், அவன் செய்த செயல் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து தாங்க முடியாத பல்ல கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 எக்ஸ்பிரஸ்டு ரேஜ் அப்படின்றது என்னது இதோடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த கான்டெஸ்ட் வாஸ் கேன்சல்டு டியூ டு த ரெயின். மழை காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கேன்சல் அப்படின்னு கேன்சல்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ கேன்சல் இது என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் வேர்டு. இது வராது. ஆப்ஷன் 1 கிடையாது, 2 கிடையாது. கேன்சல் சிஎல் கேன்சல். இப்போ கேன்சல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிஏஎன் கேன்சல் சிஇஎன் இருக்கு வரும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் 3 தான் என்னது இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர், கேன்சல்டு. அந்த கான்செப்ட் வந்து மழை காரணமாக நிறுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரன் எரண்ட். ரன் எரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன கடைகளில் பொருட்கள் வாங்குறது தான் என்னது இதோடைய. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 டு கோ அவுட் டு பை ஆர் டூ சம்திங். கடைக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று வாங்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமட்டிக்கல் எரர். ஹீ சீட்டட் இன் த எக்ஸாமினேஷன் மேக்கிங் ஹிஸ் ஆல்ரெடி ஃபாலிங் அகாடமிக் ரெசிடென்ஷியல் ஒஸ்ட். அதாவது அவன் ஆல்ரெடி தேர்வில் மோசடி செய்திருக்கான். சரிங்களா? அது மேலும் ஏற்கனவே அவனுடைய அகாடமிக்கோட ரெசிடென்ஷியல் குறைஞ்சிட்டு வர்றத மேலும் என்ன செய்யுது, இது மோசமாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆல்ரெடி அப்படின்னா அது ஒரே ஒன்று தான் இருக்கு ஆல்ரெடி. அப்போ இது 2வது. அப்போ ஒர்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒர்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து என்ன அப்படின்னா 1 இல்லைன்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஏன்னா இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இவன் செஞ்ச செயலும் இப்போ இருக்க செயலும், அப்போ 2 செயலை தான் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் இதுவும் என்ன 2 செயலை தான் சொல்கிறாங்க. அதனால ஒர்ஸ்ட் வராது, ஒர்ஸ் WORS ஒர்ஸ் தான் வரும். இது என்ன அப்படின்னா கம்பேரேட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ் டிகிரி 2 டிகிரிக்கு இடையில நம்ம என்ன பண்றது, கம்பேர் பண்றது. அப்ப இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் வேர்ஸ்ட் தான் வரும், ஒர்ஸ்ட் வராது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கான்சியஸ். கான்சியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்களா ஒருத்தர் தியானம் பண்றாரு. அவரோட உடம்ப கட்டுப்படுத்தி ஒரே நோக்கத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கான்சியஸா ஒரே இதுல போயிட்டு இருக்காரு. இங்க என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. கான்சியஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. கான்சியஸ் அப்படின்னா ஒரே குறிக்கோளோட கான்சியஸா பாதை மாறாம நேரா போறதா என்னது அப்படின்னா கான்சியஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனா இவங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சியஸ்க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. ஆப்போசிட் அப்படின்னா கான்சியஸ்னா ஒரே இதுல போறது, என்ன சொல்றது, ஒரே குறிக்கோளோட போறது. ஆனா கான்சியஸ்க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்றதா என்னது கான்சியஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்க வேர்டு. செக்யூர் அப்படின்ற வேர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப 2வது ஆப்ஷன் பாருங்க, அன்அவர். கான்சியஸா இருக்கிறதுனா எப்பயுமே அலர்ட்டா இருப்பாங்க, எப்பயுமே எந்த விஷயம்னாலும் ஒரு நிதானமா செய்வாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்காங்க. அப்ப அன்அவர். அப்ப இதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னா அன்அவர். ஆப்ஷன் 2 தான் என்னன்னா இதோடைய ஆன்சர். சரிங்களா? அன்அவர் அப்படிங்கிறவங்க அவேர்னஸ் இல்லாம இருக்கனால திடுதுப்புன்னு ஏதோ ஆயிடுச்சுன்னு தெரியல, அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, இவர் அவரை காப்பாற்ற போறாரு. சரிங்களா? அதுதான் என்னது இந்த இதுக்கான மீனிங். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அவர் டாக்ஸ் கண்டக்டட் a task to get everyone's opinion.
அதாவது அவர் அவர் அப்படின்னா இங்க ரெண்டு இருக்கு. பிரின்சிபல், பிரின்சிபால், போல், போல், ரெண்டு வேர்டு இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ண கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு அப்ப யாரோ ஒரு நபர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதா இருக்கு பாத்தீங்களா, இது பிரின்சிபல், பிரின்சிபால். கிளாஸ்ல பாடம் எடுக்கிறாரு பாத்தீங்களா, அவர் பிரின்சிபால். சரிங்களா? அவர் பிரின்சிபால், அவர் பிரின்சிபால். அதாவது ஸ்கூலோடைய ஹெச்எம் நம்ம சொல்லலாம், ஹெட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரின்சிபல்னு சொல்லி சொல்லுவாங்க. போல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போடுவோம்ல, அதுக்கு பேர் தான் போல். POLL, போல். இது பிரின்சிபால். இது என்ன அப்படின்னா, இந்த கம்பம் பேரு போல். சரிங்களா? போல். பிரின்சிபல்ஸ் அப்படின்னு, பிரின்சிபல் அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்மளுடைய சில இந்த சயின்டிபிக் லாஸ்லாம் இந்த வரைமுறைகள் சொல்லி வகுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்க என்ன சொல்லணும்னா, அவர் யாரோ ஒருத்தவங்க அப்ப பிரின்சிபலா இருக்கலாம். பிரின்சிபல் கண்டக்ட் பண்ண, அதாவது ஒரு அவங்க கொடுத்த வரையறைனால எதுவுமே செய்ய முடியாது. வரையறைக்கும் கண்டக்ட் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப பிரின்சிபால் தான் கண்டக்ட் பண்றாரு. அப்ப பிரின்சிபால், பிரின்சிபால் கண்டக்டட் த டேஷ் டு கெட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். பிரின்சிபலுக்கும் கம்புக்கும் என்ன சம்மந்தம்? எந்த சம்மந்தமும் இல்லை. அப்ப பிரின்சிபல் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்கறதுக்காக. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்னது, பிரின்சிபால் கண்டக்டட் த போல், ஓட்டு வாக்கெடுப்பு நடத்துறாரு எல்லாரோட ஒப்பீனியனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், he is waiting at airport, எரர் தான் அது, to receive Mr. Smith who is coming from South Africa. அப்ப அந்த ஹீன்றது என்னது, சப்ஜெக்ட், இது வெர்பு, இது எல்லாமே ப்ரிப்போசிஷன், ஆப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இங்க என்ன அப்படின்னா, இது என்னது, இது ஒரு நவுனு. இங்க ஏர்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு நவுனு. பர்டிகுலரான ஒரு நவுனை சொல்லும் போது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆர்டிகல், டெஃபினைட் ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆர்டிகல்னு த நம்ம யூஸ் பண்ணுவோம். அட் த ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றது. அட் த ஏர்போர்ட், அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸையோ ஒரு இதை சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெஃபினைட் ஆர்டிகல், டெஃபினைட் ஆர்டிகல் த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அப்ப இதோட ரேங்க் எந்த பார்ட்ல இருக்குன்னா செகண்ட் பார்ட்ல தான் இருக்கு. அட் த ஏர்போர்ட். அப்போ ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மெனி ஆர்னித்தாலஜிஸ்ட் பிலீவ் that the northern mockingbirds are dash wild birds in the jungle. இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாய்ஸி, நாய்ஸி, நாய்ஸியஸ்ட், நாய்ஸியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இறைச்சலான ஒரு பறவை அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. அதாவது மெனி ஆர்னத்தாலஜிஸ்ட் நம்புறாங்க, என்னத்தை நம்புறாங்க அப்படின்னா நார்த்தன் மாக்கிங் பேர்ட்ஸ் அப்படின்ற பேர்டு வந்து என்ன அப்படின்னா, அதாவது வைல்டு பேர்ட்ஸ்ல காட்டுல இருக்கக்கூடிய காட்டு பறவைகளை விட சத்தமானது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப காட்டுல இருக்கக்கூடிய காட்டு பறவைகள் அப்படின்னா ஏகப்பட்ட பறவைகள் நிறைய இருக்கும், 2 அதுக்கு மேல இருக்கும். அப்ப இங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா நாய்ஸியர்னு சொல்லி கம்பேரட்டிவ் டிகிரி கொடுத்துருவாங்க. கம்பேரட்டிவ் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான் நம்ம கம்பேரட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். 2க்கு மேற்பட்ட விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க நாய்ஸின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு, இதுவும் தப்பு. அப்ப தி நாய்ஸியஸ்ட், இது என்னன்னா தி நாய்ஸியஸ்ட்னா என்னது, நியூ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரிங்களா? அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அப்ப ஆப்ஷன் 3 தான் என்னதுன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த ரிவால்ஸ் இன் த இன்ஸ்டிடியூஷன் டேஸ் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ் அண்ட் மேனிப்புலேட்டட் த ஹோல் டேட்டா செட். சரிங்களா? இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபேப்ரிகேட், இங்க சினானிம்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபேப்ரிகேட்டருடைய சினானிம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேப்ரிகேட்டருடைய சினானிம்ஸ் என்ன அப்படின்னா இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா போலியா நம்ம உருவாக்குறது. இங்க பாருங்களேன், ஃபேக்கா ஒரு நியூஸை உருவாக்குறது, அப்படி இல்லைன்னா கூர்ந்து கவனிக்கிறது, ஒரு ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சு ஃபேக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது தான் என்னதுன்னா இதோடைய மீனிங். ஃபேப்ரிகேட்டட் அப்படின்ற வேர்டுடைய மீனிங். அப்ப போலியா உருவாக்குறது.
அப்ப இதுக்கு இடையில டிஸ்ட்ராய்டுன்னு இருக்கு. டிஸ்ட்ராய்டுனா அழிக்கிறது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஃப்ளக்சுவேட்டர்னு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. வெங்கல்டுன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா சேதப்படுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் 2 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டீனா dropped behind of college and went straight into a good job. அதாவது டீனா dropped the college, dropped behind of college அப்படின்னு விட்டுருவாங்க. அதாவது அவங்க காலேஜ் விட்டு நின்று போயிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெயிட்டா நல்ல வேலைக்கு அவங்க போயிட்டாங்க. காலேஜை விட்டு நின்றுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காலேஜை விட்டு நின்றுட்டு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நின்றுட்டு அப்படின்றதுக்கான வேலை என்ன, டிராப்டு அவுட் தான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ்ல அவன் டிராப் அவுட் ஆயிட்டான்ப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப டிராப் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதோட ராங் பார்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே ராங் தான். ஆப்ஷன் 3 தான். டீனா டிராப்டு பிஹைண்ட் ஆஃப், டிராப்டுன்னு வராது, டிராப்டு அவுட். அவ காலேஜை நிறுத்திட்டு அவ நல்ல வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இன்கரெக்ட்லி ஸ்பிளிட் வேர்டு. ஸ்பௌஸ்ன்ற வேர்டு கரெக்டா தான் இருக்கு. என்டேஞ்சர்டு பாருங்களேன், என்டேஞ்சர்டு, என்டேஞ்சர் இஎன், டேஞ்சர் என்டேஞ்சர்டு. இங்க ஏ கொடுக்காம இங்க இ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்ப இதான் தப்பான ஆன்சர். டேஞ்சர், டேஞ்சருக்கு வந்து DANGER டேஞ்சர். இங்க டேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டேஞ்சருக்கு வந்து இங்க ஏ தான் போகணும். அப்ப ஆப்ஷன் 3 தான் இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எரர் தான். மை ஃப்ரெண்ட், இது வந்து ஒரு நவுன் பிளேஸ். அதுக்கடுத்து பிரியான்றது ஒரு நவுனு. லுக்ஸ்ன்றது வெர்பு. மோர் சியர்ஃபுல் அப்படின்றது என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. டுடே ஆஸ் ஷீ செலிப்ரேட், ஆஸ்ன்றது என்னன்னா கன்ஜெக்ஷனு. ஷீ செலிப்ரேட் ஹியர் பர்த்டே. இது வந்து செகண்ட் கிளாஸ். சரிங்களா? இதுல என்ன எரர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த லைன்ல எந்த எரருமே இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் என்னது, நோ எரர். ஆப்ஷன் 1 என்னன்னா நோ எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அருண் asked Smita to copy the content of the document word by word. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை வேர்டு பை வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேர்டு பை வேர்டு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கான கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னா வேர்ட் ஃபார் வேர்டு. வேர்ட் ஃபார் வேர்டுனா என்ன அப்படின்னா அதுல இருக்கிறது அப்படியே ஒரு எழுத்து கூட மாறாம நம்ம என்ன பண்றது, காப்பி அடிக்கிறது. சரிங்களா? அததான் அவங்க சொல்றாங்க. வேர்டு மாறாம காப்பி அடிச்சு வை அப்படின்னு. யாருன்னா அருண் ஆஸ்க் த ஸ்மிதா. அருண் வந்து ஸ்மிதாட்ட சொல்றாரு. அப்ப இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 1 தானே இது இதோடைய கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2, த நியூ அல்மிரா இஸ் பிக் தன் தி ஒன். அப்ப இங்க தன் கொடுத்துருவாங்க. தன் கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து மோர் பிக்னு வருமா, வராது. பிக்கஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோர் பிக்கர்னு வராது. மோரும் பிக்கரும் தனித்தனியா, ஒன்று பிக்கர் வரணும், அப்படி இல்லைன்னா மோர் வரணும். மோர் பிக் தன் அப்படி போடலாம். இல்லை அப்படின்னா போடக்கூடாது. ஆனால் இங்கே நம்ம பிக்கர் அப்படின்றதுக்கே நம்ம என்னதுன்னா கரெக்டான ஆன்சராக தான் வருது. அப்போ ஆப்ஷன் 1 தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். மோர் பிக்கர்ன்றது போடக்கூடாது, மறந்துடாதீங்க. பிக்கர்ன்றது நம்ம இதுலேயே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி கொடுத்துலாம். அதுக்கு மோர் முன்னாடி தேவை கிடையாது. சரி, அதனால நான் பிக்கர் தன் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து இன்டெலிஜென்ட் ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்க, இன்டெலிஜர் அப்படின்னு கொடுக்க முடியாது. அப்போ மோர் இன்டெலிஜென்ட் தன் அப்படின்னு போடுவோம். ஆனா இங்க பிக் வந்து என்னன்னா பிக்கர் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம மாத்தலாம். ஸோ அதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தலாம். இன்டெலிஜென்ட் வந்து இன்டெலிஜென்டர் அப்படின்னா மாற்ற முடியாது. இன்டெலிஜென்ட் தான் இருக்கும். அதுக்காக நம்ம முன்னாடி மோர் போடுவோம். இங்க அப்படி நம்ம மோர் பட தேவையே கிடையாது. ஏன்னா பிக் வந்து பிக்கரா மாறிடுது. ஸோ நம்ம அதனால அதை நம்ம அப்படியே என்ன பண்ணிடுவோம் எழுதணும். ஆப்ஷன் 1 தான் இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஐடென்டிஃபை த ஆட் வேர்டு ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இந்த 4 வேர்டில் ஏதோ ஒரு வேர்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 வேர்டு வந்து சேமாக இருக்கும், 1 வேறமா இருக்கும் அப்படின்னா. வால்ஃப் என்ன அப்படின்னா ஒரு விளையாட்டு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த விளையாட்டு தான் கால்ஃப். இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க, இதுதான் கால்ஃப். கிரவுண்டில் வந்து ஒரு சின்ன வந்து ஒயிட் கலர் பாலை வச்சு இந்த ஸ்டிக்கை வச்சு விளையாடுவாங்க. அதுதான் என்னன்னா கால்ஃப். இது வந்து என்னன்னா அவுட்டோர் கேம். இது சரிங்களா? பார்த்தாலே தெரியல, வெளியில் விளாடுறாங்க. அது வந்து அவுட்டோர் கேம்.
அடுத்து பில்லியார்ட்ஸ். பில்லியார்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து ரெண்டு பக்கமும் கருப்பு ரூம்ல மேல லைட் போட்டு விளாடுவாங்க. சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு இதை வச்சு பெரிய குச்சியை வச்சு அங்கிட்டு இங்கிட்டுமா குத்திக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதான் எதுனா பில்லியார்ட்ஸ் அப்படின்ற கேம். இது வந்து என்னன்னா இண்டோர் விளாடுறது. இது என்ன அப்படின்னா இண்டோர் விளாடுற கேம். பில்லியார்ட்ஸ் அப்படின்றது இண்டோர். அடுத்து டேபிள் டென்னிஸ். மூணாவது ஆப்ஷன் டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ்னு இந்த விளாட்றாங்க பார்த்தீங்களா, ஒரு டேபிளில் ரெண்டு பக்கம் உட்காந்து விளாடுவாங்க. இதுவும் நம்ம எதில் விளாடுவோம்னா இண்டோரில் தான் விளாடுவோம். அடுத்து கேரம். கேரம் அப்படின்றது என்னது, இந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நம்ம எங்கே விளாடுவோம்னா இண்டோரில் உட்காந்து விளாடுவோம். சரிங்களா. இப்போ இது மூணில் வந்து 4ல் வந்து எது வந்து ஒன்று வந்து ஆட நோட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃப், இதான் ஆட நோட்டாக இருக்குது. ஏன்னா இது 3 நம்ம இண்டோரில் ஆடுவோம், இது ஒன்று மட்டும் நம்ம என்னன்னா அவுட்டோரில் ஆடுவோம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் என்னன்னா இதோடைய கரெக்டான ஆன்சர் கால்ஃப். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இன் வாட் ஆண்டனிம். பெனிஃபிஷியல் அப்படின்ற வேர்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆண்டனிம் கேட்குறாங்க. பெனிஃபிஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நமக்கு சாதகமான, ஹெல்ப்ஃபுல்லாக, யூஸ்ஃபுல்லாக, நமக்கு அட்வான்டேஜாக இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். இன் வாட் வேஸ் டு யூ ஃபைண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் டு யுவர் டெய்லி லைஃப். அதாவது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது, அது உங்கள் லைஃபுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற. பெனிஃபிஷியல் அப்படின்னா என்னன்னா யூஸ்ஃபுல்னு ஒரு வேர்டு நம்ம சொல்லலாம் மீனிங்காக. எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பயனுள்ளது அப்படின்ற வேர்டு தான் என்னன்னா பெனிஃபிஷியல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா பயனில்லாதது. பயனில்லாதனா அன்வாரண்டட்னு வருமா, எதுவும் கிடையாது. அன்அப்ரோச்சபிள் கிடையாது, அன்ஃபோர்த்தபிள் கிடையாது. அப்போ அன்ஃபேவரபிள், நமக்கு ஃபேவராக இல்லாத ஒன்று, நமக்கு வந்து அதனால யூஸ் கிடையாது, நாட் யூஸ். அப்போ இதோட ஆண்டனிம் பெனிஃபிஷியலோட இங்கே கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனோட ஆன்சர் எது ஒன்று அன்ஃபேவரபிள் அப்படின்னு தான் வருது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஸ்பிளிட் வேர்டு. கரெக்டான ஸ்பிளிட் வேர்டை தேர்ந்தெடுத்து இதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 மாடரேட். மாடரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா MODERATE, மாடரேட். சுப்ரீம் பாருங்களேன், SUPREME, சுப்ரீம் தான், இதுதான் சுப்ரீம். RI வராது. இன்ஃபீரியர், INFERIOR, இது என்னது கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ட்ரீம்ன்றது ஏற்கனவே இருக்கு. ஆப்ஷன் 1 தான் என்னன்னா எக்ஸ்ட்ரீம், இதானது கரெக்டான ஆன்சர். அதாவது we are entering the point where technology will change extremes at speed. அதாவது டெக்னாலஜி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து என்னன்னா நம்ம உள்ளே போய்கிட்டே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃபில்லிங் த பேங்க்ஸ் தான் கேட்குறாங்க. Leisure activities can improve an individual's physical and mental health by stress and offering a pleasurable experience. அதாவது ஸ்ட்ரெஸ் அண்டு ஆஃபரிங் ப்ரெஷரபிள். ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ லெக்ஷர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஓய்வு செயல். அதாவது என்னன்னா தூங்குறது இல்லை ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான செயலெல்லாம் நம்மளால லெக்ஷர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லெக்ஷர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு அதோடைய அந்த ரொம்ப மன அழுத்தமான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும், இம்ப்ரூவ், குறைக்கிறதுக்காக நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்கு குறைக்கிறதுக்காக நமக்கு உதவும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், குறைக்கிறத இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் எந்த ரீகன்ஸ்ட்ரக்டிங்னா கட்டுறது, திருப்பி கட்டுறது, இரிட்டேட்டிங்னா கோவப்படுத்துறது, அப்செட்டிங்னா மூண்ட் ஆஃப் ஆகி போய் உட்காடுறது, எதுவுமே செய்ய தெரியாமல் மாதிரி அப்படியே அமைதியாக உட்காடுறது. ஆனால் இதில் ரிலீவிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ரிலீவிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காணாமல் ஆக்கிறோம். நம்ம ஓய்வெடுக்க, அதாவது லெய்ஷர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ஓய்வு இருக்கக்கூடிய செயல்கள், ஓய்வு செயல்கள்னு சொல்லலாம். ஃப்ரீயாக இருப்போம் நம்ம, அதை ரொம்ப வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக டிவி பார்ப்போம், அந்த மாதிரியான செயல்கள் வந்து நம்மளுடைய ரிலீவிங் ஸ்ட்ரெஸ், நம்மளோட மன அழுத்தத்தையும் ப்ளஷரையும் நம்ம என்ன பண்ணால் ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆண்டனிம். என்டைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்டைஸ்னா ஈர்க்கிறது. என்டைஸ் அப்படின்னா என்னன்னா ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஈர்க்கிறதுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னா ரிபல்ஸ். இது வந்து என்னன்னா ஈர்க்கிறது. ரிபல்ஸ் அப்படின்னா தள்ளி விடுறது.
அதாவது விலக்கி விடுறது. சரிங்களா? அப்ப என்டைஸ்க்கான ஆன்டனிம் என்ன அப்படின்னா ரிப்பல்ஸ். சரியா? அப்ப என்டைஸ்க்கான ஈர்க்கிறது அப்படின்னா இன்வைட்டோம் அப்படின்னா இன்வைட் வந்து மீனிங் சினானிமா வந்துரும். இங்க நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆன்டனிம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்டனிம்னா ரிபல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த விஷயம். ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் ஹாவ் டேஸ் வெரி லிட்டில் ஓவர் த லாஸ்ட் செஞ்சுரி. கடந்த நூற்றாண்டுல பள்ளியோட வகுப்பறைகள் கொஞ்சமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? சேஞ்சுடு. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சேஞ்சுடு. கொஞ்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷன்ல இது ஒன்று தான் கரெக்டா வருது. அதனால தான் இதை போட்டிருக்கேன். சரிங்களா? சேஞ்சுடு. கொஞ்சமா என்ன மாற்றம் அடைந்திருக்குது. போன வகுப்பறைக்கு அப்படின்னா வகுப்பறையில டேபிள்கள் இருக்காது. போன நூற்றாண்டுல. இந்த நூற்றாண்டுல வகுப்பறையெல்லாம் டேபிள் இருக்கு. நம்ம டேபிள்ல தான் உட்காருறோம். போன வகுப்பறைகள்ல எப்படின்னா டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் இருக்காது. இப்போ டிஜிட்டல் ஸ்க்ரீன் இருக்கு. சரிங்களா? அப்போ கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கு. சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதா என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்தது அடுத்தது வந்து கிளாஸ் டெஸ்ட். கிளாஸ் டெஸ்ட் பாப்போமா? டால்ஃபின்ஸ் regarded as the friendliest creature in the sea. அதாவது டால்ஃபின்ஸ் இங்க வந்து என்ன கொடுத்தாங்கன்னா சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க வெறுப்பு தான் கேட்குறாங்க. ஆனால் டால்ஃபின்ஸ் அப்படின்றது ஃப்ரெண்ட்லியஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு டால்ஃபின்ஸ் வந்து ப்ளூரலில் கொடுத்துருப்பாங்க. டால்ஃபின்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூரலில் எந்த வெர்ப் இருக்குது? இஸ்ன்றது சிங்குலர், வாஸும் சிங்குலர், ஹேஸும் சிங்குலர். அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? 3 போடலாம். ஆர். சரியா? டால்ஃபின்கள் ரிகார்டட் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கிரியேச்சர் இன் த சி. கடல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியஸ்டான ஒரு இதாக வந்து நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அண்டு ஸ்டோரிஸ் ஆஃப் தம் ஹெல்பிங் த்ரோனிங் sailors have been common since Roman times. அதாவது கப்பலுடைய மாலுமிகளை, அதாவது ஹெல்பிங் த்ரோனிங் sailors, அதாவது ரோமன்ஸ் இருந்தாங்களா அவங்களுடைய காலகட்டத்தில் கடல் மாலுமிகளுக்கு வந்து உதவியதாக என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது த மோர் வி டேஸ் அபவுட் டால்ஃபின். அதாவது லேர்ன்ஸ், லேர்னிங், லேர்ன்டு, லேர்ன். இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மோர்ன்ற இடத்துல லேர்ன்ஸ் மோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மோருக்கு அப்புறம் என்ன போடலாம்னா லேர்ன்டு போட முடியாது, லேர்னிங் போட முடியாது, லேர்ன்ஸ் போட முடியாது. அப்போ லேர்ன் போடலாம். மோர் லேர்ன். அதுக்கிட்ட இருந்து நம்ம நிறைய டால்ஃபின்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அபவுட்னா பற்றி, டால்ஃபின்களை பற்றி நிறைய நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து த மோர் எங்க அடுத்தது த மோர் வி ரியலைஸ் தட் தர் சொசைட்டி இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் டாஸ் இமேஜின். மோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோர் கொடுத்துருக்காங்க, இங்கே காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? மோருக்கான வேர்டு என்ன வரும்? தேன் தான் வரும். ஆப்ஷன் 3 தான் இது இதோட கரெக்டான ஆன்சர். இதுக்கான மீனிங், இந்த வேர்டு இந்த லைனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சமூக அது என்னது என்னது அடுத்து பார்ப்போம். 4வது ஆப்ஷன் they look as people previously dolphins when they are ill. முதல்ல இருக்கிறது ரொம்ப இல்னஸா இருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப they லுக்கு அடுத்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னா லுக்கில் அப்பு போட முடியாது, லுக் ஆன் போட முடியாது. லுக் ஆஃப்டர் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும். லுக் ஆஃப்டர் பார்த்ததற்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? முதல்ல இருந்தது பார்த்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கேர் ஃபார் பிரெக்னன்ட். கேர் ஃபார் பிரெக்னன்ட். 5வது ஆப்ஷன் கேர் ஃபார் பிரெக்னன்ட் அதர் அண்ட் ப்ரொடெக்ட் த வீக்கஸ்ட் இன் த கம்யூனிட்டி ஆஸ் வி டூ. அதாவது ரொம்ப வந்து என்ன சொல்றது வீக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வீக்கான மதர்ஸ். அப்போ ப்ரெக்னன்ட் மதர்ஸ் சொல்லலாம். அங்கிள்ஸ் வராது, ஃபாதர்ஸ் வராது, பிரதர்ஸ் வராது. இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரெக்னன்ட் மதர்ஸ். தாய்மார்களுக்காக நம்ம என்ன சொல்லணும்? உதவும். வீக்கஸ்டான அந்த கம்யூனிட்டியா இருக்கு, அதுக்காக நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி இதை என்ன செய்யறாங்கன்னா பாதியோட இந்த கிளாஸ் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. சரிங்களா? 5வதுக்கான ஆப்ஷன் மதர்ஸ்.
அவ்வளோதான். இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் எதுவும் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.